குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டாட்டிக்ஸ் பேப்பரில் வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற இந்த புது சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக எம்எஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்டாட்டிக்ஸ் பேப்பரில் வந்து யூனிட் 5. நம்ம சேனலில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் பேப்பரில் வந்து யூனிட் 3 and 4 வந்து ஏற்கனவே நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5th யூனிட் வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போயிட்டு யூனிட் 3 and 4 வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம யூனிட் 5குள்ளே போவோம். ஈக்குலிபிரியம் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இன் திஸ் சாப்டர் வி ஷால் கன்சிடர் த ஈக்குலிபிரியம் ஆஃப் அ பர்ஃபெக்ட்லி ஃப்ளெக்சிபிள் செயின் ஆர் ஸ்ட்ரிங் ஆஃப் வெரி ஸ்மால் கிராஸ் செக்ஷன். ஸோ ஈக்குலிபிரியம் அப்படின்னாலே வந்து அது ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற மீனிங் நமக்கு தெரியும். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிங்னா அல்லது செயின் அப்படின்னா வந்து வளைக்க முடியும்ல. இப்போ ஸ்ப்ரிங் அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா இப்போ தூளி கட்டுறதுக்கு வந்து ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? இல்லை ஏதாவது வெயிட்டை தொங்க விடுறதுக்கு வந்து ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிங், அதாவது ஈஸியாக நம்ம அதை வந்து நடுவில் வந்து வளைக்க முடியும். அதை தான் வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். அதுக்கு வந்து ஸ்மால் cross section தான் வந்து இருக்கும். So a perfectly flexible string offers no resistance at any point. So அந்த flexible stringல வந்து எந்த பாயிண்ட்லையுமே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸே வந்து இருக்காது. So in such case the action across any cross section of the string is a single force whose line of action is along the tangent to the curve formed by the string. So அந்த கேஸை பொறுத்தவரையில் the action across any cross section of the string. So cross section of the stringல ஒரே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அது வந்து அந்த டேஞ்சன்ட் மேலே வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். A chain whose links are short and perfectly smooth behaves like a flexible string. ஸோ ஒரு செயின் அல்லது ஸ்ட்ரிங்கு அதனோட லிங்க்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். ஸோ அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிங்கை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து flexible string அப்படின்ட்டு சொல்லுவோம். When a uniform string hangs freely between two points not in the same vertical line, the curve which under the action of gravity is called the catenary. ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஆணி இருக்குது. இந்த 2 ஆணி வந்து சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இதில் வந்து நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை தொங்க விட்டுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இருக்காது. ஏன்னா ஆணி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வளையும். அப்போ வளையும் போது ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும்ல. இந்த கர்வை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து catenary அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து catenary. If the weight per unit length of the chain is constant, the catenary is called the uniform catenary அல்லது common catenary. ஸோ அந்த catenary ஃபார்ம் ஆகும்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த catenaryயில் உள்ள வெயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த catenaryயை வந்து நம்ம யூனிஃபார்ம் catenary அப்படின்ட்டு சொல்லுவோம் அல்லது காமன் கேட்டினரி. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த காமன் கேட்டினரி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எ யூனிஃபார்ம் ஹெவி இன் எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் ஹேங்ஸ் ஃப்ரீலி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன் எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். ஓகேவா? யூனிஃபார்மு ஹெவி இன் எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் ஹேங்ஸ் அண்டர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா let ACB be the uniform heavy inextensible string அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். attached to the points A and B, 2 பாயிண்டில் வந்து அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்ட்டு. அப்போது at A and B, attached to the points A and B at the same level and C be the lowest length of the chord. Cங்கிறது தான் வந்து இந்த கார்டில் வந்து உள்ள lowest length. ட்ரா CO வெர்டிக்கல். ஸோ அப்போ இந்த சியிலேருந்து ஒரு ஓங்கிற ஒரு வெர்டிக்கல் லைனை வந்து நம்ம வரைய போகிறோம். OX வந்து ஹரிசாண்டல். ஸோ OXங்கிறது வந்து ஹரிசாண்டல் லைனு, COங்கிறது வந்து வெர்டிக்கல் லைன். இதை மாதிரி நம்ம வரைவோம். டேக் OX ஆஸ் X ஆக்சிஸ் அண்ட் OC ஆஸ் Y ஆக்சிஸ். ஸோ இதை வந்து நம்ம கிராஃபை பொறுத்த வரையில் X ஆக்சிஸாக வந்து சூஸ் பண்ணிக்கிடுவோம். இதை வந்து Y ஆக்சிஸாக வந்து சூஸ் பண்ணிக்கிடுவோம். இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்.
let P be any point on the string. ஸோ Pங்கிறது வந்து இந்த ACBங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். such that இந்த CPங்கிறது வந்து என்னதுன்னா ஆர்க் லெங்த். ஸோ இதெல்லாம் வந்து ஜாமெட்ரிலேயே படிச்சிருக்கக்கூடியது. ஸோ சிபியை தான் வந்து நம்ம ஆர்க் லெங்த் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சிபியோட வேல்யூவை நம்ம வந்து எஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். let W be the weight per unit length of the chain. ஸோ ஸ்மால் டபிள்யூங்கிறத வந்து வெயிட் per unit length அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். கன்சிடர் த ஈக்குலிபிரியம் போர்ஷன் ஆஃப் த செயின். சிபிங்கிற இந்த ஈக்குலிபிரியம் போர்ஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இந்த பேராவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட் ஆர். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து இந்த கர்வில் வந்து ஆக்ட் ஆகுது. என்னென்னது அப்படின்னா த டென்ஷன் T0 அலாங் த டேஞ்சன்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேஞ்சன்ட் அப்படிங்கிறது. ஸோ டென்ஷன் T0 ஆக்டிங் அலாங் த டேஞ்சன்ட் C. ஸோ இப்போ இந்த கர்வ் இருக்குது. இந்த கர்வில் வந்து இப்படி ஒரு டேஞ்சன்ட்டை நம்ம வரைகிறோம். இந்த டேஞ்சன்ட்டில் வந்து T0 அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ T0 அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது இதில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டென்ஷன் T ஆக்டிங் அட் த பாயிண்ட் P. ஸோ Pங்கிற பாயிண்ட்டில் வந்து டென்ஷன் Tங்கிறது வந்து ஆக்ட் ஆகுது அலாங் த டேஞ்சன்ட் T மேக்கிங் அன் ஆங்கிள் psi வித் OX. ஸோ இதுவும் வந்து ஒரு டேஞ்சன்ட். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு T0 அப்படிங்கிற இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டேஞ்சன்ட். அதை மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டேஞ்சன்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த டேஞ்சன்ட்டு தான் வந்து உங்களுக்கு OXங்கிற இந்த எக்ஸ் ஆக்சிஸோட psi அப்படிங்கிற இந்த ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் த வெயிட் W ஆக்ட் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். என்னென்னது அப்படின்னா T0, TE, வெயிட், WS அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிங் வந்து இந்த 3 ஃபோர்ஸஸும் வந்து கன்கரண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் சாப்டர்லேயே வந்து பார்த்துருப்போம். Hence, the line of action of the weight WS must pass through the point of intersection of T and T0. ஸோ இந்த WS இருக்குல்ல, அதனால தான் அப்போ ஃபோர்ஸஸ் வந்து கன்கரண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த T0ஓட இன்டர்செக்ஷனில் தான் வந்து WS அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகணும். ஸோ அப்போது Tங்கிறது வந்து இப்படி வரும், T0 வந்து இப்படி போச்சு அப்படின்னா இந்த T0க்கு இடையில தான் வந்து இந்த WS அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகணும். அப்போ தான் ஃபோர்ஸஸ் வந்து கன்கரண்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ரிசால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃப்ரிக்ஷன் சாப்டரில் வந்து பார்த்துருந்தோம். ஈக்குலிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஆன் ஏ ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் அண்டர் எனி ஃபோர்ஸ், அந்த மாதிரி 3 டைப்ஸ் பார்த்துருந்தோம்ல. ஸோ அங்கேயே வந்து நம்ம ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக வந்து ரிசால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணும்போது T cos psi ஈக்குவல் டு T0 அப்படின்ட்டு கிடைக்கும். வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணும்போது T sin psi ஈக்குவல் டு WS அப்படின்ட்டு கிடைக்கும். ஏன்னா Tங்கிறது வந்து காமன் டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஹரிசாண்டலில் உங்களுக்கு என்னது இருக்குது அப்படின்னா T0 இருக்குது சொல்லுவோம். ஸோ அதனால் இதில் வந்து இப்படி இருக்குது. அதை மாதிரி வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து வெர்டிக்கல் லைனில் தானே வந்து உங்களுக்கு WS இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே எப்படி செய்வோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணும்போது வந்து T cos psi ஈக்குவல் டு T0 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். T sin psi ஈக்குவல் டு WS அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்போம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்கள். அப்போ அதாவது சைன் இதை ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கோங்க, இதை டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. T கேன்சல் ஆயிரும். சைன் பை காஸ் இஸ் நத்திங் பட் டேனு. அதனால tan psi ஈக்குவல் டு WS பை T0 அப்படின்ட்டு கிடைக்கும். Now it will be convenient to write the value of T0, the tension at the lowest point, as T0 is equal to WC. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட்டை வந்து WC அப்படின்ட்டு தான் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். நான் இது மேபி ஒன் வேர்டில் கேட்கலாம். டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட் வந்து WC. அப்போ இதை வந்து நம்ம T0க்கு பதிலாக WCயை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ WS பை WC அப்படின்ட்டு கிடச்சிது அப்படின்னா WW கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு S/C அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அண்டு மோர் அப்போது உங்களுக்கு tan psi இருக்குதா லெஃப்ட் சைடில், அப்போ tan psi ஈக்குவல் டு S/C அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ
tan psi ஈக்குவல் டு எஸ் பை சின்னு கிடச்சிருக்கிறதுனால எஸ் இஸ் ஈக்குவல் டு சி tan psi அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி. இதை மேபி ஒன் வேர்டில் வந்து கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷனை அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து டெரைவ் பண்ண சொல்லலாம் 5 மார்க்கில். ஸோ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டு தான். So this gives the relation between the length of the arc of the curve from the lowest point to any other point on the curve of inclination of the tangent at the later point. So இது S தான் வந்து நமக்கு வந்து length of the catenary அப்படின்ட்டு பார்த்துட்டோமா. ஸோ எனி பாயிண்ட்டுக்கு வந்து length of the catenaryக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா. ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு பார்க்கும்போது ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குல்ல, வி யூஸ் த ஈக்குவேஷன் 4 அண்ட் த ரிலேஷன்ஸ். இது வந்து நமக்கு கேல்குலஸ்லேருந்தே வந்து தெரியும். ஓகேவா. ஸோ என்னது அப்படின்னா dy by ds is equal to sin psi அப்படிங்கிறதும் dy by dx ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான் வந்து tan psi அப்படிங்கிறதும் நமக்கு கேல்குலஸ்லேயே வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ dy by d psi இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். dy by d psiயை வந்து நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா dy by ds இன்ட்டு ds by d psi அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ ds கேன்சல் ஆகிடுச்சுன்னா dy by dψங்கிற மாதிரி கிடைக்கும். dy by dsங்கிறது தான் வந்து நம்ம sin psiன்னு எழுதி வச்சுருக்குறோமா. ஸோ இதை வந்து sin psi அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ds by dψன்னு இருக்குதா. அப்போது d by d psi ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக இப்போ தான் நம்ம டெரைவ் பண்ணோம் c tan psiன்னு டெரைவ் பண்ணோமா, அதை எழுதிக்கலாம். அப்போது sin psi c அப்படி கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால வெளியில் வச்சுக்கோங்க. d by d psi ஆஃப் tan psi அதாவது d by dx ஆஃப் tan x அதாவது tan x ஓட டிஃபரன்சியேஷன். tan x ஓட டிஃபரன்சியேஷன் என்னென்னு தெரியும்னா சீக்கன் ஸ்கொயர் x அப்படின்ட்டு தெரியும். அதனால இதை வந்து நம்ம சீக்கன் ஸ்கொயர் psi அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போது sin psi இன்ட்டு c இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் psi அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன டெரைவ் பண்ணிட்டு வரோம்னா dy by d psiயை வந்து கண்டுபிடிச்சிட்டு வரோம். ஸோ dy by d psi வந்து எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா c இன்ட்டு sin psi இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் psiன்னு கிடச்சிருக்குதா. சீக்கன் ஸ்கொயர் psiயை சீக்கண்ட் இன்ட்டு சீக்கண்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. அப்போது சீக்கண்ட்டுங்கிறது வந்து 1/cos இன்னொரு சீக்கண்ட்டை அப்படியே வச்சுக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயரை சீக்கண்ட் இன்ட்டு சீக்கண்ட்டுன்னு பிரிச்சிருக்கோம். ஒரு சீக்கண்ட்டை 1/cosன்னு எழுதியிருக்கோம். இன்னொரு சீக்கண்ட் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது sin/cos. sin/cos இஸ் நத்திங் பட் tan. அப்போது இது என்னது கிடைக்கும் c இன்ட்டு tan psi இன்ட்டு சீக்கன் psi அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு dy by d psiக்கு ஃபார்முலா. dy by d psi தெரிஞ்சிச்சுன்னா y கண்டுபிடிக்க முடியும். அப்போ y எப்படி கண்டுபிடிப்போம், இதை வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். c இன்ட்டு tan psi சீக்கன் psi d psi அப்படின்ட்டு. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan சீக்கன் தீட்டா tan தீட்டாவோட இன்டகிரேஷன் தான் நமக்கு என்னதுன்னா சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது தெரியும். அப்போது இதை இன்டகிரேட் பண்ண ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் கிடைக்கும்ல, அதை வந்து நம்ம a அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு c சீக்கன் psi ப்ளஸ் a அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இப்போ இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யும் சியும் வந்து ஈக்குவலாக இருக்கிற கேஸில் உங்களுக்கு psi ஆங்கிளோட வேல்யூ வந்து 0. ஸோ psi 0 அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்னது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும், ஏயும் வந்து 0ன்னு கிடச்சிருமா. இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒய்க்கு பதிலாக நீங்கள் சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கன் 0 அப்படி 1ன்னு வரும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா a ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ ஒய்யும் சியும் ஈக்குவலாக இருக்கிற கேஸில் வந்து ஏயோட வேல்யூ 0. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல c சீக்கன் psi ப்ளஸ் a அப்படின்ட்டு அதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஒய் ஈக்குவல் டு சி சீக்கன்ஸ் ஐ ப்ளஸ் ஏன்னு வச்சுருந்தோம். ஸோ ஏவோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால ஒய் ஈக்குவல் டு சி சீக்கன்ஸ் ஐ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் சீக்கன்ஸ் ஸ்கொயர் சை அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு தெரியுமா? அதனால் இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? சி ஸ்கொயர் இன்ட்டு 1 + tan ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறதுனால இதை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் tan ஸ்கொயர் சை அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ சி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், நம்ம சி tan சை இதுக்கு பதிலாக தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம்னா எஸ்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன். 4th ஈக்குவேஷனில் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு சி tan சை அப்படின்ட்டு எழுதி வச்சுருப்போம். அதனால் இதுக்கு பதிலாக எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட முடியும். அப்போ உங்களுக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். இப்போது dy/dxக்கு நம்ம ஃபார்முலா முதலையே எழுதி வச்சோம்ல, dy/d ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் நத்திங் பட் tan தீட்டா அப்படின்ட்டு. அப்போ இது வந்து tan சை அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்லேருந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு சி tan சைனா tan சைக்கு பதிலாக s/c அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ இது என்னது கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், dy/dx ஈக்குவல் டு s/cன்னு இருக்குதா? இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது dy/dx இஸ் ஈக்குவல் டு s/c அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் எஸ்ஸுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் டிவைடட் பை சி. ஏன்னா இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி லைனில் தானே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம்ல, அதுலேருந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கீழே கொண்டுட்டு வாங்க, இதை வந்து மேலே கொண்டுட்டு போங்க. அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? dy/root of y ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு dx/c அப்படின்ட்டு கிடைக்குமா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டகிரேஷனுக்கு டைரக்ட் ஃபார்முலா வந்து dy/root of y ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு இருக்குல்ல. ஸோ இந்த இன்டகிரேஷனுக்கு டைரக்ட் ஃபார்முலா வந்து cos h இன்வர்ஸ் ஆஃப் y/c. இது இன்டகிரேஷனுக்கு உண்டான டைரக்ட் ஃபார்முலா. இந்த ரைட் சைடில் பார்த்தோன்னா 1/c வந்து கான்ஸ்டன்ட்டு, dxஐ இன்டகிரேட் பண்ணால் ஒரு எக்ஸு கிடைக்கும், ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை நம்ம வந்து b அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு சி அப்படின்ட்டு கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு சிங்கிற கேஸில் என்ன சொல்லிடலாம்னா பியோட வேல்யூவை வந்து நம்ம 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். பியோட வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காஸ் ஹெச் இன்வர்ஸ் y/c ஈக்குவல் டு x/cன்னு எழுதுவோமா? அதை தான் வந்து நான் இப்போது எழுத போகிறேன். காஸ் ஹெச் இன்வர்ஸ் y/c ஈக்குவல் டு x/c அப்படின்ட்டு எழுத போகிறேன். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா y/c ஈக்குவல் டு cos h x/cன்னு எழுதிக்கலாமா? இந்த cos h இன்வர்ஸ் அந்த சைடு போகும்போது cos hன்னு ஆகும். அதனால y ஈக்குவல் டு c cos h x/c அப்படின்ட்டு எழுதிடலாமா? அதாவது இந்த சியை மேலே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியாச்சு. அப்போ y ஈக்குவல் டு c cos h x/c அப்படின்ட்டு கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு c cos h x/c அப்படிங்கிறது. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன் கனெக்டிங் எஸ் அண்ட் எக்ஸ், எஸ்ஸையும் எக்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு இப்போ ஆக்சுவலாக என்னது கிடச்சிது, ஒய் ஈக்குவல் டு சி காஸ் ஹைச் எக்ஸ் பை சி அப்படின்ட்டு கிடச்சிதா. இதை ரெண்டு பக்கமும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு dy பை dx என்னது வரும், c இன்ட்டு காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன். இது வந்து ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், அதனால மைனஸ் வராது. ஓகேவா, ஹெச் இருக்குல்ல, ஹெச் இருந்தாலே ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காசை பண்ணால் சைனு, சைனை பண்ணால் காசு. ஓகேவா, ஸோ காசை பண்ணால் சைன் ஹைச் எக்ஸ் பை சி, எக்ஸ் பை சியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் வந்து ஒரு 1/c கிடைக்கும். அப்போ இந்த சியும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா சைன் ஹைச் எக்ஸ் பை சி அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம் நம்ம. ஆனால் நமக்கு வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போது எஸ் ஈக்குவல் டு சி டேன் சை அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிறோமா, ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோமா. இப்போது டேன் சை தான் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுமா. dy பை dxக்கு பதிலாக இப்போ என்னது கிடச்சிருக்குது, c sin h x பை சின்னு கிடச்சிருச்சா. இதுதான் எஸ்ஸா. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ரிலேஷன் கனெக்டிங் எஸ் அண்ட் எக்ஸ். எஸ் இஸ் ஈக்குவல் டு c sin h x பை சி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் டெரிவேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி y ஈக்குவல் டு சி காஸ் ஹெச் எக்ஸ் பை சி இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ சி காஸ் ஹெச் எக்ஸ் பை சி இருக்குல்ல, காஸ் ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால த கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ ஒய் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு, that is to the vertical at the lowest point. So this line of symmetry is called the axis of the catenary. So y equal to c cos h by c, cos h by c even function ங்கிறதுனால the curve வந்து symmetric-ஆ இருக்கும். அந்த symmetric curve தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து axis of the catenary அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். Since c is the only constant in the equation, it is called the parameter of the catenary and it determines the size of the curve. Since c is the only constant, cங்கிறது தான் இருக்கிற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து நம்ம பெராமீட்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். கேட்டினரியோட பெராமீட்டர் என்னது அப்படின்னா வந்து அது வந்து c. ஸோ இதுவும் வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கலாம். And it determines the size of the curve. The lowest point C is called the vertex of the catenary. The horizontal line at a depth C below the vertex taken by the x-axis is called the directrix of the vertinary. இது எல்லாமே இந்த டயக்ராம்லேருந்து வந்து சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ இந்த டயக்ராமில் இருக்குல்ல, இதில் the lowest point C is called the vertex of the catenary. The horizontal line at a depth C, ஹரிசாண்டல் லைன்னா இதுதான் வந்து உங்களுக்கு. ஓகேவா, அட் எ டெப்த் சி பிலோ த வெர்டெக்ஸ் இஸ் கால்டு த டைரக்ட்ரிக்ஸ். இந்த லைனை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, if 2 points A and B where the string is suspended or in the horizontal line, then the distance AB is called the span and the distance D is called the sag. ஸோ ஸ்பேனுக்கும் சேகுக்கும் டெஃபினிஷன் இது வச்சுட்டு பின்னாடி ப்ராப்ளம் வரும், அதனால இதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸ்பேன்னா என்ன, சேக்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஸ்பேன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ இந்த டயக்ராமுக்கு வருவோம். இந்த டயக்ராமில் இஃப் the 2 points A and B where the string is suspended or in the horizontal line, இந்த ஏயும் பியும் இருக்குல்ல, இது வந்து சேம் ஹரிசாண்டல் லைனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இருக்குல்ல, இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஸ்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதை மாதிரி த டிஸ்டன்ஸ் சிடி பிலோ த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் சி இஸ் கால்டு த சேக். சிஓ இருக்குல்ல, இந்த சிஓவை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சேக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பேனு, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து சேக்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டென்ஷன் அட் எனி பாயிண்ட், இதுக்கு உண்டான டெரிவேஷன். ஓகேவா, நம்ம இப்போ போன இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறதுல பார்த்துட்டோம்ல, ஹாரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ரிசால்வ் பண்ணோன்னா டி காஸ் சை ஈக்குவல் டு டி நாட் அப்படின்னும் டி சைன் சை ஈக்குவல் டு டபிள்யூஎஸ் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆல்சோ டி நாட் ஈக்குவல் டு டபிள்யூசி அப்படிங்கிறதும் நம்ம போட்டு வச்சுருந்தோம். This shows that equation 3, the tension at the lowest point is constant and is equal to the weight of the portion of the string whose length is equal to the parameter of the catenary. So T naught equal to WC அப்படின்ட்டு போடுறோம்ல. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, the tension at the lowest point வந்து constant. T நாட்டுங்கிறது தான் tension at the lowest point. இது வந்து கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் and is equal to the weight of the portion of the string. So equal to weight of the portion of the string whose length is equal to the parameter of the catenary. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்க் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பெராமீட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த பெராமீட்டரை தான் வந்து நம்ம சீனி எடுப்போம்னு சொல்லிட்டேன். ஸோ டபிள்யூங்கிறது வந்து வெயிட்டு. ஸோ இதனோட லெங்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பெராமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால டி நாட் ஈக்குவல் டு டபிள்யூசி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆல்சோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, from equation 1 we can find that the horizontal component of the tension at any point of the curve is equal to the tension at the lowest point. So horizontal component resolve பண்ணோம்னா அது நமக்கு tension at the lowest pointக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ tension at the lowest point தான் எப்போவுமே நம்ம T நாட்னு சொல்லுவோம். ஸோ tension at the lowest pointக்கு தான் வந்து horizontal component வந்து ஈக்குவலாக இருக்கும் and is equal to the tension at the lowest point and hence is constant. ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா we deduce that the vertical point of the tension at any point is equal to WS. So vertical tension வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வந்து WSக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். That is equal to the weight of the portion of the string lying at the vertex and the point. அப்போது ஸ்கொயரிங் 1 and 2 and adding we get. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா டி காஸ் சை ஈக்குவல் டு டி நாட் அப்படிங்கிறது இருக்குது. டி சைன் சை ஈக்குவல் டு டபிள்யூஎஸ்ன்னு இருக்குது. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ டி ஸ்கொயர் இது ரெண்டுத்துலேருந்து பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து காஸ் ஸ்கொயர் சை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சை அப்படின்ட்டு இருக்கும். ரைட் சைடு வந்து டி நாட் ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி நாட்டுக்கு பதிலாக தான் டபிள்யூசின்னு எழுதி வச்சுருக்கிறோமா. அப்போ டபிள்யூ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். இதுலேருந்து டபிள்யூ ஸ்கொயரை பொதுவாக எடுத்தால் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பட் எஸ் ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம முதல்லையே டெரைவ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட முடியும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா டி ஈக்குவல் டு டபிள்யூஒய் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ரிலேஷன். ஓகேவா, இதை வேணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு WY அப்படின்ட்டு கிடைக்கும். தஸ் த டென்ஷன் அட் எனி பாயிண்ட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த ஹைட் ஆஃப் த பாயிண்ட் அபவ் த ஆரிஜின். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், டென்ஷன் அட் எனி பாயிண்ட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஹைட் ஆஃப் த அட் எனி பாயிண்ட் அபவ் த ஆரிஜின் அப்படின்ட்டு சொல்ல முடியும். It is equal to the weight of the portion of the string. அது மாதிரி T equal to WY னா it is equal to the weight of the portion of the string whose length is equal to the height above the directrix. ஸோ ஒய்ங்கிறது வந்து ஹைட்டை டினோட் பண்ணக்கூடியது. மேலே T equal to WC சொன்னோம்ல. ஸோ T naught equal to WC னா T naught is equal to the tension at any point at the lowest point is constant and is equal to tension at the lowest point தான் வந்து T naught. இது constant, இது equal to weight of the portion of the string whose length is equal to the parameter அப்படின்ட்டு சொன்னோமா. அதே மாதிரி தான் T equal to WYன்னு கிடச்சிருக்கிறதுனால இங்கே வந்து the tension is at any point is equal to the weight of the directrix whose length is equal to the height above the directrix அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து tension at any point of the string. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். காமன் கேட்டினரி அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த காமன் கேட்டினரியை வந்து
டெரைவ் பண்ணோம். ஈக்குவேஷன் ஆஃப் த காமன் கேட்டினரியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி என்ன அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ 8 மார்க்லேயும் டிரைவ் இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் அண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த கேட்டினரி அப்படின்ட்டு கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெஃபனிஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டெஃபனிஷனை முடிச்சுட்டு வந்து டென்ஷன் அட் எனி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.